அதுக்கப்புறமா இப்போ காவேரியை பார்க்கறதுக்காக விஜய் வந்து காவேரியோட வீட்டுக்கு வராங்க. காவேரி வந்து விஜயை பார்த்த உடனே ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா காவேரியோட அம்மா இருந்துட்டு விஜய்க்கு கேட்குறாங்க, ஒரு பொண்ணை வந்து காசுக்காக நடிக்க வந்தா நீங்கள் அவளுக்கு கர்ப்பமாக்கிட்டீங்கன்றாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து அவளுக்கு மனசாரம் என் பொண்டாட்டி ஏற்றுக்க பின்னாடி தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்க வச்சோன்றாங்க. நீங்கள் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, நீ யாராவது சொல்லுங்கன்ற சொல்லிட்டு விஜய் வந்து கத்துறாங்க. அப்படி இல்லை, உங்கள் பாட்டியும் சித்தியும் வந்து காவேரிக்கு ரொம்பவே டார்ச்சர் வந்து பண்ணாங்க, அந்த டைவர்ஸ் பேப்பரில் வந்து சைன் பண்ணுங்கன்ட்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கரமாக கோவத்தோட வந்து விஜய் வந்து பாட்டியை பார்க்க போகிறாங்க. என்ன பண்ணியிருக்கீங்க, காவேரியை ரிக்வெஸ்ட் பண்ணி நீங்கள் டைவர்ஸ் பேப்பரில் வந்து சைன் வாங்கிட்டா அந்த வாழ்க்கையை நான் ஏற்றுப்பேன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? நான் என்றைக்குமே காவேரியை விட்டு தரமாட்டேன், இங்கேருந்து வெளியே போங்கன்ட்டு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக கோவத்தோட வந்து விஜய் இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போங்கன்ட்டு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க. இதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. விஜய் எந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க போகிறாங்கன்ட்டு வர போகிற ப்ரமோனை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.